மனம் பூக்கும் பறவைகளில் தொடர் இருப்பது காதல் சிறகுகள். காதல் சிறகுகளில் முடிந்த காட்சிகள் 5, தொடர் இருப்பது 6ஆம் காட்சி. சார் இல்லை ரெடி சார். இப்போ நம்ம 6ஆம் காட்சிக்கு போயிடலாம் சார். அந்த ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட். நம்ம கதாநாயகன் பற்றி நம்ம கதைநாயகன் பற்றி ஓரளவு அனுமானம் இருக்குது. ஆனால் நம்ம கதாநாயகனை பற்றி பெருசாக எதுவும் டீட்டெயில் பண்ணலை. ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்க எப்படி அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுவே ஒரு இன்ட்ரோ வச்சுக்கலாம். அந்த இன்ட்ரோவில் இருந்தே நம்ம இந்த காட்சியை தொடங்கலாம். ரெடி, போகலாம். கண்ணாடி காணாத பணியும் கண்ணாடியில் கதியென மதிவைக்கும் காதல். தேயும் வளரும் முழுமதியாய் முகம் காட்டும் நிலவின் முகமாய் காதல். ஆகாசத்து நட்சத்திரங்களாய் உன்னை சூடும் கண்கள். அழகு நீயா நிலவா? மனசுக்குள் நிகழும் பட்டிமன்றம். பேச்சாளனாய் நான், நீ நிலவு. இதுவே முடிவு. தொடங்குகிறது காதல் உலா. தொடர்வது 6ஆம் காட்சி. மளிகை கடையும் மல்லிகை குடியிருப்பும். மளிகை கடையில தொடங்கியது காதல் கணக்கு. கணக்கு தப்புமா தப்பாதா தெரியல. ஆனா கூட்டி கடிச்சு பார்த்தாலும் தப்பாத கணக்கு காதல் கணக்கு. 1 + 1 = 1. இது தப்பு கணக்கு இல்ல, காதலில் தப்பாத கணக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சாய்ஸ்ல விட முடியாத காதல் கணக்கு. லவ் ஜீப்ரா. கதை நாயகனின் கணக்கு தப்புமா தப்பாதா? தப்பாம தொடர்ந்து பாருங்க. இது காதல் சிறகுகள். ரெடி சார். காட்சி 6 மளிகை கடையெல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க என்ன ஷார்ட்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம போயிடலாம் சார். ஓகே ஓகே ஓகே. கிராஃப் என்னன்னு தான் ஆக்சுவலாக சொல்லணும். இந்த கிராஃப் தான் காட்சி அப்படின்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக காட்சிக்கே போயிடலாம். பெருசாக டீட்டெயில் எதுவும் நம்ம பண்ணிக்க வேண்டாம். ஒரே ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரே ஷார்ட் தான் இந்த காட்சி. இந்த கடைக்கு எக்ஸ்டீரியரில் இருக்கட்டும், ஒரு அழகான ஃப்ரேமை பிடிச்சி லாக் பண்ணிடுங்க. கேமராவை லாக் பண்ணிடுங்க. ஒரு நாளாக நடக்கக்கூடிய காட்சி இல்லை, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் அந்த டேஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. குறிப்பாக காலை மாலை இந்த 2 நேரங்களையும் நம்ம கதை நாயகன் இந்த கடைக்கு வரப்போகன்னு ஒரே போக்குவரத்தாக இருக்காரு. இதுதான் அந்த சூழல். அதனால மல்லிகை குடியிருப்பு. அவள் வருகைக்கும் அவள் வருகைக்கு பின். கதையில காதல் களம் தொடங்குறதுக்கு முன்னாடி நட்பின் களம் தான் ஓப்பன் ஆகுது. இதுவே இந்த நட்பின் களமே காதலுக்கான பாலம். ஓகே, நம்ம அங்கிருந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். காட்சி 6. மளிகை கடையும் மல்லிகை குடியிருப்பும். அந்த மளிகை கடைக்காரன் நம் கதை நாயகனுக்கு இனி நெருங்கிய சிநேகிதன். மல்லிகை குடியிருப்புக்கு எதிரில் இருப்பதால். ரெடி சார். இப்போ நம்ம 7ஆம் காட்சிக்கு போயிடலாமா? மே கம் இன்? ஏன்பா 6 காட்சி முடிஞ்சு 7ஆம் காட்சியில் கதாநாயகி பேரை சொல்லுவியா மாட்டியா? சொல்லிடு, இல்லைன்னா 7:30 ஆகிடும். 7ஆம் காட்சியில் சந்திக்கிறேன். 7:30 பார்த்துக்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். நானும் கிளாப்பான ஒரு சொல்லி தான் கிளாப் அடிச்சு சொல்கிறேன். அது நிகழப்போகிறது. எப்போ எங்க எப்படி தெரியல, ஆனா அது நிகழும். இது எங்கள் ஜாக்கிரதை. தொடர்வது 7ஆம் காட்சி. அவளுக்கு என்ன பெயர்? தொடர்ந்திருத்தலுக்கு நன்றி. தொடர்ந்திருங்கள். இது மனம் கொத்தும் பறவை. ஒரு மனம் இரு சிறகு. விரியும் காதல் சிறகுகள்.